முதல்ல நாங்க தான் வரப்போறோம், மோடி வரமாற்ற சொல்வது, அப்புறம் இவிஎம் மேல கேள்வி எழுப்புறது, எலெக்ஷன் கமிஷன் சரியா தேர்தல் கண்டக்ட் பண்ணல சொல்றது, அப்புறம் மேண்டேட் வந்த பிறகு இது சரியான மேண்டேட் இல்ல, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஆல, அண்ட் மோடிக்கு இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் கூட, ஏன்னா இங்க தேர்தல் சரியா நடக்கல, இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காங்க. காங்கிரஸோட நிலைமையை வச்சுட்டு டிஎம்கேவை ரொம்ப ஒரீடா இருக்காங்க. ஸ்டாலின் மீட்டிங் போட்டு பாக்குறாரு, இப்போ காங்கிரஸ் இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆச்சுன்னா அடுத்து நாம என்ன செய்யறது? அடுத்து இவங்க என்ன நினைக்கிறாங்க எதிர்கட்சிகள், நம்ம எப்படியும் ஆட்சி பிடிச்சிட்டானா நம்ம மேல ஊழல் வழக்க மூடிடலாம். எல்லாரும் அரவிந்த் கெஜ்ரிவால்ல இருந்து ஆரம்பித்து டிஎம்கே தலைவர்கள் முதற்கொண்டு மம்தா எல்லாரும் இதான் நினைக்கிறாங்க. ஆனா அப்படி நடக்காது. காரணம் என்னன்னா, கேஜ்ரிவால் புதுசா ஒரு ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்காரு. இது மாதிரி அந்த ஸ்வாதி மாலிவால் கேஸ்ல வந்து எங்க அப்பா அம்மாவை வந்து துன்புறுத்துறாங்க அவங்க வயசான காலத்துல அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு. இப்போ என்ன சார் இப்படியே டிராக் ஆன் பண்ணி ஜூன் 2 திருப்பி போவார் அவர் கேஸ்க்கு? நம்ம இத்தனை நாளா இங்க உட்காந்து செகண்ட் ஃபிடல் அடிச்சிட்டு இருக்கோம். ஒரு பிஜேபி போல கட்சி தனியா வந்து அண்ணாமலை தலைமையில இவ்வளவு உழைச்சி பாடுபட்டு ஒரு இம்பாக்ட் பண்ணுது. இது காங்கிரஸுக்கு பெரிய அதிர்ச்சி. ஜெகநாத் கோவிலோட சாவி எங்க போச்சு? இங்க தமிழ்நாடுக்கு போயிடுச்சு. ஒரு கிண்டலா கேட்ட ஒரு கேள்வி, அதை பிடிச்சிட்டாரு ஸ்டாலின். பெரிய ஸ்டேட்மெண்ட். உறவுகள் மாறப்போகுது, கூட்டணிகள் மாறப்போகுதுங்கிறதுக்கு ஜூன் 4 முன்னாடி இதெல்லாம் முன் சிக்னல்ஸ். பெரிய மாற்றங்கள் வரப்போகுது தமிழ்நாடு அரசியல். சார் வணக்கம். வணக்கம் ஸ்ரீதர் சார், வணக்கம். வெல்கம் பேக் டு ஒன் மோர் எபிசோட் சார். என்னோட முதல் கேள்வி சார், ஆல்மோஸ்ட் லாஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷன்ஸ்க்கு வந்துட்டோம். இப்போ சடனாக ஒரு ஃபேஸ் 5லேருந்து பார்த்தீங்கன்னா இந்தியா அலையன்ஸ் வந்து மோடிக்கு இன்னும் ஃபியூ மோர் வீக்ஸ் தான் பிரைம் மினிஸ்டராக இருப்பார், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிருச்சு அவரோட டேர்மு, திருப்பி அவர் வரமாட்டார், நாங்கள் தான் வருவோம் அப்படின்னு ஒன்று சொல்கிறாங்க. ஒரு மேசிவ் கேம்பெயின் நடத்துகிறாங்க. ரெண்டாவது, இன்னைக்கு அகிலேஷ் யாதவ் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு, 80க்கு 80 நாங்கள் தான் ஜெயிக்க போகிறோம், மோடி வாரணாசியில் கூட தோக்க போகிறாருன்னு. உங்களோட கருத்து என்ன சார்? இல்லைங்க, நீங்க சொல்றது மாதிரி கிரவுண்ட்ல பெரிய கேப் இருக்கு சார். இந்திய அலையன்ஸுக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் பெரிய கேப். பிஜேபி கட்டாயம் முன்னணியில் இருக்குது, இதுல எந்த விதமான சந்தேகம் கிடையாது. கேப் இருக்குது. ஆனா இப்ப புது ஸ்ட்ராட்டஜி என்ன பாக்குறோம்னா, எது கிரவுண்ட்ல இல்லையோ அதை சோசியல் மீடியா மூலமாக இதை பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப இல்ல, முதல் கட்டத்திலே ஆரம்பிச்சிட்டாங்க. முதல் கட்டம் சரியா போகல, அதுல ஓட்டர் டர்ன் அவுட் கம்மியா போச்சு, 2வது கட்டத்துல அப்படி இருந்து, 3வது கட்டத்துல அப்படி இருந்து, அவங்களே இதை ஒரு ஆரம்பிச்சாங்க. என்ன புரிஞ்சுக்க வேண்டியதுன்னா, எதிர்கட்சிகளோட திட்டம் என்ன? ஏன்னா எதிர்கட்சி தலைவர்கள் பல பேரை என்கிட்ட சொல்லிட்டாங்க, மோடி தான் திருப்பி வராரு. எங்களுக்கு காங்கிரஸ் தலைவர்களே சொல்றாங்க மோடி திருப்பி வராரு. பட் நாங்க we have to, how do we explain our continued rejection by the people? எங்களை தொடர்ந்த மக்கள் எங்களை நிராகரிக்கிறாங்க. அதனால பாருங்க இவன் என்ன பண்றாங்க, 3வது கட்டத்துக்கு அப்புறம் கூட அதே சொல்ல ஆரம்பிச்சாங்க. முதல் கட்டத்துல சொன்னாங்க வெஸ்டர்ன் யூபில ஒண்ணும் வரல, பட் அது முழுமே கரெக்ட் இல்ல. ஏன்னா இது முதல்ல இந்த மாதிரி வந்த போது என்ன ஆச்சுன்னா, பிஜேபியோட கோர் சப்போர்ட்டர்ஸ் அண்ட் சில உங்களுக்கு ஃப்ளோட்டிங் சப்போர்ட்டர்ஸ் இருப்பா பாருங்க, அவங்களுக்குள்ள ஒரு சந்தேகம், ஓ நிஜமா மோடி பாதிக்கப்பட்டாரா? 1, 2, 3, 3, 4, 5, 6 பிஜேபியோட ஸ்ட்ராங் ஏரியாஸ். there is question. no, அங்க காங்கிரஸே கிடையாது. சமாஜ்வாதி பார்ட்டியில பாருங்க, இப்ப கடைசியில ஏதோ ஒரு மீட்டிங் கிட்டி போட்டு பண்றாங்க. பட் கேப் இஸ் ஹியூஜ். அதுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. இப்ப பாருங்க, இந்த தேர்தல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே பல கருத்து கணிப்பு கிளியரா சொல்லிட்டாங்க. என்டிஏக்கு அட்வான்டேஜ், மோடிக்கு அட்வான்டேஜ். மோடியே தேர்தல் ஆரம்பத்துக்கு முன்னாடி ஒரு கோல் வச்சாரு, பிஜேபிக்கு 370, என்டிஏக்கு 400. இப்ப அவங்க அந்த மாதிரி பண்றாங்க எதிர்கட்சிகள். அது பிரதமர் ஒரு இன்டர்வியூல சொன்னாரு, அவங்க எவ்வளவு சீட்டு ஜெயிக்க போறான்னு பாக்கல, எனக்கு 400 வரதா இல்லையான்னு பாக்குறாங்க. எனக்கு 400 வரலன்னா நான் ஏதோ தோத்து போற மாதிரி பேசுவாங்க. 400 அந்த மாதிரி இப்ப நடக்குது. சோ இது எசென்ஷியலி சோசியல் மீடியா மூலமாக ஒரு பில்டப் பண்றாங்க. இது ஏன் பில்டப் பண்றாங்க? ஜூன் 4க்கு அப்புறம் தேர்தல் முடிவு வந்த அப்புறம் இது தெரிஞ்சு போயிடுமே. அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கு சார். அந்த பர்பஸ் என்னன்னா, ஜெயிச்சு மோடி மீண்டும் பிரதமர் ஆகும் பொழுது இவங்க ஒரு கேள்விக்குறி வைக்கணும்னு பாக்குறாங்க. அந்த மேண்டேட் சரியா வரல. முதல்ல இவிஎம் தாராருன்னு ஆரம்பிச்சாங்க. இவிஎம் சேலஞ்ச் பண்ணி சுப்ரீம் கோர்ட் போனாங்க. சுப்ரீம் கோர்ட் சொல்லிடுச்சு, இவிஎம்ல எல்லாம் ஒண்ணு தாராருல, சரியா தான் இருக்குது, ஒண்ணுமே பண்ண முடியாது, எலெக்ஷன் கமிஷன் கூறுவதை எடுத்துட்டாங்க. இப்ப அடுத்த ஸ்ட்ராட்டஜி என்னன்னா, எலெக்ஷன் கமிஷன் லேட்டா ஏன் நமக்கு போலிங் பர்சன்டேஜ் கொடுக்குது? எலெக்ஷன் கமிஷன் சொல்றாங்க தேர்தல் முடிந்த பிறகு அந்த ரிட்டர்னிங் ஆபீசர் கையெழுத்து போட்டு லோட் ஆயிடும், நாங்க கம்பைல் பண்ணி ஒரு பிரஸ் ரிலீஸா கொடுத்தோம், அதுல லேட் ஆயிடுச்சு, அதை பெரிய இஷ்யூ பண்ணாங்க. இப்ப என்னன்னா, ஃபார்ம் 17 ஒண்ணு இருக்கு சார்.
பார்ட் 17 இருக்கு. அதுல வந்து எவ்வளவு ஓட்டிங் நடந்ததுன்னு சொல்லும். பூத் வைஸ் அது தெரிஞ்சு டோட்டல் காமிக்கும் அந்த பர்டிகுலர் தொகுதிக்கு. இப்ப என்ன பண்றாங்க, எல்லாருக்கும் அது தெரியும். எலெக்ஷன் கமிஷன் சொல்லுது அந்தந்த கட்சியோட போலிங் ஏஜென்ட் கிடைச்சிரும் அந்த கேண்டிடேட்டுக்கு. இல்ல இதுக்காக சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க. இதெல்லாம் எதுக்கு செய்யறாங்க பாருங்க. ஃபார்ம் 17 மக்களுக்கு என்ன தெரிய போறது. ஆனா இந்த மாதிரி ஒரு செயல் செய்து ஒரு கேள்விக்குறி கொண்டு வந்து இப்பவே நம்ம ஆரம்பிச்சிட்டோம். முதல்ல சொல்வது நாங்க தான் வரோம், மோடி வர மாட்டார். ஆனா மோடி கிரவுண்ட்ல ஜெயிச்சு வந்துட்டாருன்னா அது எப்படி நம்ம கவுண்டர் பண்றது? இல்ல இது தேர்தல் தப்பு, நாங்க சொல்லியிருந்த மோடி வரமாட்டோம் சொன்ன எப்படி வந்தாரு. அதனால இது ஒரு டூல் கிட் இஸ் ஆபரேஷன். சந்தேகம் இல்லாம எல்லா எதிர்கட்சிக்காரர்களும் இதை பரப்புறாங்க. அதுல பாருங்க, ராகுல் காந்தி சொல்றாரு 150க்கு மேல வராதுங்கிறார் பிஜேபி. பிரியங்கா காந்தி 150ங்கிறாங்க. கர்கே சொல்றாரு 200 தாண்டாதுங்கிறார். அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்றாரு 240க்கு மேல போகாது. ஒருத்தர் ஃபிகர் ரிவைஸ் பண்றாங்க. பிரைவேட்டா எங்களுக்கு எதிர்கட்சிகள் தலைவர்கள் சொல்வது என்னன்னா, சந்தேகம் இல்லாம மோடி வராது. என்ன 240 250 வரும்போது 272 வராதா, விச் இஸ் த மினிமம் ரிக்வயர்ட். அதுக்கு மேலே போகும். அண்ட் பல செஃபாலஜிஸ்ட், போல் அனலிஸ்ட், இப்ப பிரசாந்த் கிஷோர் அவர் ஒன்னும் பிஜேபி இப்ப ஃப்ரெண்டு கிடையாது. ஒரு டயத்துல மோடியோட வேலை பண்ணாரு. அவரு சொல்றாரு. பட் அவர் சொல்லும் போது அவர் மேலே கோபம் வருது அந்த இன்டர்வியூ பண்றவங்களுக்கு. ஏன்னா அவங்க எதிர்கட்சிகளை சப்போர்ட் பண்றவங்க. எப்படி அப்படி சொல்றீங்க, இது கரெக்டா அப்படி ஏன்னா அதை டைஜஸ்ட் பண்ண முடியல. இப்ப ராகுல் காந்தி என்னெல்லாமோ பண்ணி இந்த தேர்தல் ரொம்ப பயங்கர லெவல்ல கொண்டு போயிருக்காரு ராகுல் காந்தி. அதோட விளைவு புரிஞ்சுக்கல. அவர் எதெல்லாம் பேசக்கூடாதோ அதெல்லாம் பேசி கீசி பண்ணிருக்காரு. பிரதமர் வேற காங்கிரஸ் எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார். இவன் மறைமுகமாக எது இந்திய அரசியல் சட்டத்துல செய்ய முடியாத ஒரு காரியத்தை செய்யறதுக்கு வழி செஞ்சிருக்காருங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணி விட்டார். அதாவது இஸ்லாமியர்களுக்கு ஓபிசியில கொண்டு வருது. ஏன்னா அது ஓட்டு பேங்க். பிரதமர் திருப்பி அது சொல்ற, நான் இஸ்லாமியர்களுக்கு எதிர்த்து இல்லை, ஒருபொழுது இல்லை. ஆனா இஸ்லாமியர்களை வைத்துக் கொண்டு ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ் நடக்கிறது. அது நாட்டுக்கு அபாயம், நாட்டுக்கு அது டேஞ்சர் இருக்கு. ஏன்னா ஒரு தடவை பிரிவினை பார்த்துட்டோம். பார்ட்டிஷன் 1947 பார்த்தோம். ஒரு ஹிந்து இந்தியா, இஸ்லாமிக் பாகிஸ்தான் பண்ணாங்க. சோ அந்த மனப்பான்மையை வளரக்கூடிய விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஆனா காங்கிரஸ் அதை பத்தி கவலை கிடையாது. இப்ப பாருங்க, கொல்கத்தா ஹைகோர்ட் போட்ட ஜட்ஜ்மெண்ட்ல இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆயிடுச்சு. மேற்கு வங்காளத்துல பல இஸ்லாமிய குடும்பத்தை இதை கம்யூனிட்டிலாம் இதுக்குள்ள நுழைச்சிட்டாங்க ஓபிசிக்குள்ள. அதுதானே பிரதமர் சொல்றாரு, நீங்க ஓபிசி கேட்டகரியில கொண்டு ஓபிசியோட தொகை குறைச்சிருவீங்க. சோ அதனால நீங்க கேட்ட மெயின் கேள்விக்கு நான் என்ன சொல்ல வரேன்னா, இதுல ஒரு பெரிய அரசியல் சதி இருக்குது. இந்த மாதிரி முதல்ல நாங்க தான் வரப்போறோம், மோடி வரமாற்ற சொல்வது, அப்புறம் இவிஎம் மேல கேள்வி எழுப்புறது, எலெக்ஷன் கமிஷன் சரியா தேர்தல் கண்டக்ட் சொல்றது, அப்புறம் மேண்டேட் வந்த பிறகு இது சரியான மேண்டேட் இல்ல, ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன் ஆல அப்படின்னு ஒரு போராட்டம் தொடக்கிறதுக்காக இது ஒரு வழி. அண்ட் மோடிக்கு இன்டர்நேஷனல் ரெகக்னிஷன் கூடாது, ஏன்னா இங்க தேர்தல் சரியா நடக்கல. இந்த மாதிரி ஒரு கேம்பெயின் ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனாங்க மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. அது ரொம்ப கிளியரா இருக்குது. அண்ட் உத்தரப்பிரதேச பொறுத்தப்பட்ட யோகி ஆதித்யநாத் வந்து 80 அவுட் ஆஃப் 80 டார்கெட் வச்சிருக்காரு. கட்டாயமா போன தடவை கிடைச்ச 62+2 64க்கு மேல பாத்தீங்கன்னா 10 சீட் அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுல நான் ஒரு சின்ன விஷயம் சொல்லி இந்த கேள்விக்கு பதில் சார், ஒரு பையன் வந்து 5 வருஷமும் உட்காந்து படிக்கிறான், விடாம லீவ் எடுக்கிறது இல்ல, சுட்டி எடுக்கிறது இல்ல, பிரேக் எடுக்கிறது இல்ல, 24x7 உட்காந்து படிச்சு அவன் தேர்வு எக்ஸாம் கொடுக்குறான். எக்ஸாம் முன்னாடி ஒரு நாளைக்கு இரவுல உட்காந்து படிச்சுட்டு பாஸ் பண்றவனுக்கு பாஸ் ஆயிடும், நான் ஃபர்ஸ்ட் டிவிஷன் வந்துருவேன், டாப் மெரிட் லிஸ்ட் மேல போவேன் நினைக்கிறது நியாயமா? அது நடக்கக்கூடிய காரியமா? அதுதான் சார், காங்கிரஸ் 10 வருஷத்தை விட்டுட்டாங்க. கட்சியை வளர்க்கல, தொண்டர்களை வளர்க்கல, ஆர்கனைசேஷன் ஒன்னும் பாத்துக்கல. தேர்தல் டயத்துல சும்மா யாத்திரை பண்றேன்னு இங்கே அங்கேயே போயிட்டு அதை பார்ட்டி பல இடத்துல கொலாப்ஸ் ஆயிருக்கு சார் காங்கிரஸ். அது அந்த மாதிரி இருக்கும் பொழுது சும்மா இந்த மாதிரி ஒரு பிரமையை கிளப்பி, அது பிரமை வேணுட்டு கிளப்புறாங்க. அதுக்கு பர்பஸ் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் சார். சார் இப்போ இங்க இன்னொரு கேள்வி வருது சார். இப்ப தமிழ் மீடியால பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம தமிழ் மீடியால வந்து ஆல்ரெடி டெப்டி பிரைம் மினிஸ்டர் யாருன்னு டிசைட் பண்ணிட்டாங்க, ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யாருன்னு டிசைட் பண்ணிட்டாங்க. சோ இந்த ஸ்டோரிஸ் எல்லாம் ஏன் சார் கிரியேட் பண்றாங்க? அதாவது இது என்ன சொல்லுது, நாங்க மனோலயான்னு சொல்லுவாங்க. நீங்க பட்டாலும் யூ ஸ்டார்ட் கிரியேட்டிங் தட் வேர்ல்ட். அது எப்படிப்பட்ட வேர்ல்டுனா, எனக்கு எங்க ஸ்கூல் டீச்சர் ஒரு இது சொல்லுவாங்க. என்னன்னா, ஹைதராபாத் நிசாமுக்கு அவரோட பர்சனல் கார்ட்ஸ் எல்லாம் சவுதி அரேபியால இருந்து கொண்டு வருவாங்க. அங்க அரேபியால இருந்து, அந்த சைட்ல இருந்து, வெஸ்ட் ஏஷியால இருந்து வருவாங்களா. ஏன்னா சில கார்ட்ஸ் எல்லாம் தனக்கு பாதுகாப்புக்கு. அந்த கார்டு அவங்க நின்றுட்டு அப்படியே கார்டு பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க ஊரை பத்தி பேசுவாங்க. அவங்க அங்க வீடு கட்டலாம்னு ஆரம்பிப்பாங்களாம். நான் இங்க வீடு கட்டுவேன்,
இந்த வழியா ம். என்னோட ட்ரெயின் வரும், அந்த வழியா அது போகணும், அதுக்குள்ள சண்டை வந்துடும், கத்தி எடுத்து ஒருத்தர் கொண்டுடுவாங்க. அதான் கற்பனையிலேயே இது. ஆனா இது ஒரு பர்பஸ் இருக்கு சார். இது வந்து தேர்தலும் சவுத்துல முடிஞ்சு போச்சு. காங்கிரஸோட நிலைமையை வச்சுட்டு டிஎம்கேவை ரொம்ப ஒரீடா இருக்காங்க. ஸ்டாலின் மீட்டிங் போட்டு பாக்குறாரு, இப்போ காங்கிரஸ் இந்த மாதிரி கொலாப்ஸ் ஆச்சுன்னா அடுத்து நாம என்ன செய்யறது? அடுத்த 5 ஆண்டு காலம் பாராளுமன்றத்துல எதிர்கட்சி இதுல உட்காந்து அந்த அடுத்த 5 ஆண்டு காலம் பெரிய ஒரு விஷயமா இருக்க போகுது. பார்லிமெண்ட் டீலிமிட்டேஷன் ஆகி சீட் எல்லாம் ஏறப்போகுது, விமென்ஸ் ரிசர்வேஷன் வரப்போகுது. இந்த தேர்தல் பாருங்க ரொம்ப குரூஷியல். இவங்க என்ன நினைக்கிறாங்க எதிர்கட்சிகள், நம்ம எப்படியும் ஆட்சி பிடிச்சிட்டானா நம்ம மேல ஊழல் வழக்க மூடிடலாம். எல்லாரும் அரவிந்த் கெஜ்ரிவால்ல இருந்து ஆரம்பிச்சு டிஎம்கே தலைவர்கள் முதற்கொண்டு மம்தா கிம்தா எல்லாரும் இதான் நினைக்கிறாங்க. ஆனா அப்படி நடக்காது. காரணம் என்னன்னா பாருங்க, பிரதமரோட பாப்புலாரிட்டி குறையிலைங்க. அதுக்கு நான் பிரச்சனைகள் இல்லைன்னு சொல்லல, லோக்கல் லெவல்ல பிரச்சனை இருக்கு. பிஜேபியோட கேண்டிடேட்ஸ் பல இடத்துல ஃபேஸ் பண்றாங்க. ஆனா ஒண்ணுங்க, பிரதமரை கம்ப்ளீட்டா நீங்க கவுக்கணும் வச்சுக்கோங்க, பெரிய கோபம் இருக்கணும் மக்கள் மத்தியில. எந்த கோபம் 1977 இந்திரா காந்தி எதிர்த்து இருந்தது, அந்த மாதிரி மக்கள் மத்தியில கோபம் தெரியல. பாருங்க, இந்த தரம் வெயில் அடிக்கிற வெயில்ல ஓட்டர் டர்ன் அவுட் ரொம்ப போரா இருக்கு. அப்புறம் மோடி திருப்பி வந்துருவார் நினைச்சிட்டு நிறைய பேர் சரி வந்துருவார் அப்படின்னு. எதிரி கட்சிகளுக்கு ஓட்டு போடுறதுக்கான பெரிய எந்தூசியாசம் கிடையாது. இந்த காரணங்களால, பல காரணங்களால இது ஓட் பர்சன்டேஜ் கம்மியா இருக்கு. ஆனா அதுக்காக மேண்டேட் அவர் குறைஞ்சு போயிடுங்கிறதுக்கு அந்த மாதிரி இண்டிகேஷன் கிடையாது. ஆனா பிரதமர் மோடியை பிடிக்காதவங்க, அவர் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒண்ணு மறந்துடுறாங்க. பாருங்க, ஒண்ணு பாசிபிலிட்டிஸ் இருக்குங்க, இது நடக்கக்கூடும். ஒண்ணு நம்ம ஆசைப்படுறது விஷுவல் திங்கிங். இப்ப நான் என்ன பாக்குறேன்னா, எதிர்கட்சிகள் தலைவர்களும் சரி, இந்த சோ கால்டு பொலிட்டிக்கல் அனலிஸ்டும் சரி, அந்த டிஸ்டிங்ஷன் இருக்கு பாருங்க, விஷுவல் திங்கிங்கும் பாசிபிலிட்டிஸும் அது பிளர்ட் ஆயிடுச்சு. அப்புறம் சார் இன்னொரு விஷயம் கடைசியில என்ன சொல்ல விரும்புறேன்னா, யூ ஸ்டார்ட் பிலீவிங் யுவர் ஓன் ப்ராபகண்டா. நீங்களே சொல்ல ஆரம்பிச்சுட்டு அப்புறம் போப்பா அதே நம்ப ஆரம்பிச்சிருவீங்க. அதுதான் உண்மைன்னு, அதுதான் இப்ப ஆயிட்டு இருக்கு. இப்ப இவங்களே சொல்லி ஓ நம்ம தான் வரப்போறோம் அந்த மாதிரி வரதுக்கான இது இல்ல சார். காங்கிரஸ் எத்தனை தொகுதியில நிக்கிறது? 300 தான் இப்ப நிக்கிறாங்க. 547 எல்லாம் விட்டு கொடுத்துட்டாங்க எதிர்கட்சிகளை. அதுல ஸ்ட்ரைக் ரேட் எப்படி இருக்க பொழுது பிஜேபி எதிர்த்து? அதாவது அடுத்த கவர்மெண்ட் மோடி இல்லாத அரசா வர வேண்டும் என்றால் காங்கிரஸுக்கு தனிப்படையா ஒரு 200 கிட்ட கிடைக்கணும். இப்பதான் 50 தாண்டாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. சார் இங்க இன்னொரு கேள்வி வருது சார். இது வந்து ஒரு சைடு எஃபெக்டா தானே சார் பார்க்கணும். ஏன்னா இது ஒரு லாங் லென்த்தி எலெக்ஷன் சைக்கிள். இது எப்படி சார் கண்ட்ரோல் பண்ண போறாங்க எலெக்ஷன் கமிஷன்? ஏன்னா இது ஒரு போரிங் சைக்கிளா மாறிடுச்சு. இப்போ எல்லா சைட்ல இருந்தும் ஆளுக்கு ஒரு போல் அப்படின்னு சொல்லி, இது என்னோட எக்ஸிட் போல், இது என்னோட ஒப்பீனியன் போல், சோஷியல் மீடியா இஸ் ஃபுல் ஆஃப் இட். ஸோ இது எலெக்ஷன் கமிஷன் இந்த சைக்கிளை எப்படி கம்மி பண்ணி எப்படி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் சீக்கிரம் கொண்டு வந்து? அது பாருங்க, முன்னையா 6 சைக்கிள் 7 சைக்கிள் நடந்தது. போன தேர்தல் இருந்து அதுக்கு முந்தினது 7 சைக்கிள் இருந்து. ஒன்லி திங் what can they do is the advance the schedule. நீங்க ஏப்ரல்ல ஆரம்பிச்சு மேல முடிக்கிறத விட பிப்ரவரியில ஆரம்பிச்சு மார்ச்ல முடிச்சீங்கன்னா இவ்வளவு வெயில் இருக்காது. ஏன்னா மத்த டயத்துல என்ன ப்ராப்ளம் பாருங்க, பிப்ரவரி மார்ச்ல வைக்கிற என்னன்னா, ஸ்கூல் போர்டு எக்ஸாம்ஸ் எல்லாம் நடக்குது ஆல் ஓவர் த கண்ட்ரி. அதுல ஃபர்ஸ்ட் சிபிஎஸ்இ இருக்கும், அப்புறம் ஸ்டேட் போர்டு இருக்கும், நம்ம இது ஒரு கவுன்சில் ஃபார் இந்தியன் ஸ்கூல் சர்டிபிகேட், அதாவது இந்த ஆங்கிலோ இந்தியன் எஜுகேஷனோட இது இருக்கும். இதெல்லாம் கிளாஷ் ஆகும்போது இதெல்லாம் இந்த பிப்ரவரி மார்ச்சுக்குள்ள நடக்கிறது. அப்புறம் பள்ளிக்கூடங்கள் தான் நம்ம நாட்டுல போலிங் பூத்ஸ் பெரும்பாலும் பாத்தீங்கன்னா. சோ அதை கிளாஷ் ஆகிறதுனால தள்ளி போடுறாங்க. ஆனா இவ்வளவு தூரம் போக வேண்டாம். போன தரம் பாருங்க, அது மேக்குள்ளே முடிச்சுட்டாங்க. இந்த தரம் ஜூன் 1ஆம் தேதி வந்துருச்சு. அண்ட் ஆல்சோ திஸ் இயர் த ஹீட் இஸ் அன்பியரபிளி ரொம்ப ஜாஸ்தியா இருக்குது. உங்களுக்கு லாஸ்ட் தேர்தல் வந்து கார்கில் காரணத்தினால 1999ல மார்ச் ஏப்ரல் கார்கில் யுத்தத்தினால தள்ளி போய் அக்டோபர் நவம்பர் ஆச்சு. வாஜ்பாய் இருந்த அதுக்கப்புறம் நவம்பர் ஆயிருக்கணும். ஆனா 2004ல என்ன ஆச்சு, அக்டோபர் நவம்பர் நடக்க வேண்டிய தேர்தல் சந்திரபாபு நாயுடு பிரஷர் போட்டு இல்ல சீக்கிரம் வைங்க, அது சீக்கிரம் வைக்க சொல்லி அதை மாசம் அது அட்வான்ஸ் பண்ணாங்க. அது அட்வான்ஸ் பண்ணதுனால என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, அதுல இருந்து இந்த சைக்கிள் ஆரம்பிச்சது, மார்ச் ஏப்ரல் சைக்கிள். பட் டெஃபினட்டா ஒன் நேஷன் ஒன் போல் இதெல்லாம் பேசும் பொழுது இந்த கட்டாயமா கட்சிகளுக்கு இதை பத்தி யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் வருது. என்ன பாருங்க, இதுல எல்லா இடத்துலயும் ரொம்ப கம்மி. பாம்பே மாதிரி ஊர்ல 50 கிட்ட வரலுங்க, மும்பைல 50% கிட்ட வருது. எனிவே பிக் சிட்டிஸ்ல ஒரு இன்டிஃபரன்ஸ் இருக்கும். அது டெல்லியா இருக்கட்டும், சென்னையா இருக்கட்டும், பெங்களூரா இருக்கட்டும், எல்லா இடத்துலயும் இது ஒரு ப்ராப்ளமா இருக்கு. எஸ் சார். மூவிங் ஆன் சார். இப்போ கேஜ்ரிவால் புதுசா ஒரு ஸ்டோரி ஆரம்பிச்சிருக்காரு. இது மாதிரி அந்த ஸ்வாதி மாலிவால் கேஸ்ல வந்து எங்க அப்பா அம்மாவை வந்து துன்புறுத்துறாங்க, அவங்க வயசான காலத்துல அவங்கள வந்து கேள்விக்கு கூப்பிட்டு துன்புறுத்துறாங்க அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காரு.
ஸோ இப்போ என்ன சார் இப்படியே டிராக் ஆன் பண்ணி ஜூன் 2 திருப்பி போவார் அவர் ஜெயிலுக்கு? இல்லைங்க, இது அவரே ஆரம்பிச்சது. அது மாதிரி டெல்லி போலீஸ் யாரையும் கூப்பிடல, அவங்க தகப்பனாரையும் தாயாரோ கூப்பிடல. ஆனா விஷயம் என்னன்னா, அந்த வீட்டுல இந்த சுவாதி மாலிவால் அவர் கட்சியில பெருத்தலைவர், ராஜ்யசபா உறுப்பினர், மேலவை உறுப்பினர், அவங்க வீட்டுக்குள்ள அவங்க மேல ஏற்பட்டு இருக்கிற ஒரு சம்பவம் இருக்கு பாருங்க. அவங்கள அடிச்சு உதைச்சு, அதுவும் அவங்க பிஏவே விபவ் குமார்ங்கிறவர் செஞ்சிருக்காரு. முதல்ல அரவிந்த் கெஜ்ரிவால் சொல்லி சஞ்சய் சிங்னு ஒரு தலைவர் அனுப்பிச்சு ஆம் ஆத்மி பார்ட்டி இதை கண்டனம் தெரிவிக்கிறது, இது மேல நடவடிக்கை எடுக்கப்படும் சொல்லிட்டு அடுத்த நாளே அவனை கூட்டிட்டு ஊர் சுத்தினார். அதை பார்த்துட்டு தான் சுவாதி மாலிவால் வருத்தப்பட்டு போலீஸ்ல நான் எழுதி கம்ப்ளைண்டே கொடுக்குறேன், நடவடிக்கை எடுப்போன்னு என்கிட்ட சொன்னாங்க, ஆனா இதான் பண்றாங்க சொல்லி அப்புறம் நடவடிக்கை ஆரம்பிச்சிருச்சு. அவங்க எழுதி கம்ப்ளைண்ட் கொடுத்த பிறகு டெல்லி போலீஸ் அந்த அந்த பிஏவை அரெஸ்ட் பண்ணாங்க. இந்த விபவ் குமார் அரெஸ்ட் பண்ண பிறகு உடனே கெஜ்ரிவால் சொல்றாரு மாலிவால் பிஜேபி. அண்ட் இப்ப இந்த பிரச்சாரத்துல ஜெயில இருந்து வந்தாரு, ஏதோ பெருசா வந்தாரு. ஆனா கடந்த நாட்கள் ஒரு 3-4 நாட்கள் டெல்லியில என்ன கேம்பெயின் பண்றாரு, தன் மனைவியை வச்சுட்டு தனக்கு பிறகு தன் மனைவி தான் லீடர் மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டாரு. சோ ஆம் ஆத்மி பார்ட்டிக்குள்ள ஒரு கிரைசிஸ் வந்துட்டு இருக்கு. இவர் ஜூன் 1 உள்ள போயாடும். இவர் ரிலீஃப் கிடைக்கலன்னா நான் முதல்வர் பதவி விட மாட்டேங்கிறாரு. தேர்தல்லாம் முடிஞ்ச பிறகு சென்ட்ரல் கவர்மெண்ட் அவர் ஜெயில இருந்து முதல்வரா செயல்பட விடுவாங்களா கேட்டீங்கன்னா அது பண்ண விட மாட்டாங்க. சோ டெல்லியை பொறுத்த மட்டும் ஆம் ஆத்மியோட அரசுக்கு ஒரு பெரிய கிரைசிஸ் வருது. இதுல கட்சிக்குள்ள வேற யாரெல்லாம் நம்மள நாத்திட்டு உட்காந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, தன் ஒய்ஃபை ப்ரொஜெக்ட் பண்றாரு, தன் ஒய்ஃபை புகழ்ந்து பேசினாரு எல்லா இதுல. அப்புறம் திருப்பி திருப்பி சொல்றது என்னன்னா பாருங்க, என்னோட பிரச்சனை என்னோட இது, அதுதான் இஷ்யூவா பண்றாரு. நீங்க ஓட்டு போடுங்க ஆம் ஆத்மி பார்ட்டிக்கு, எதிர்கட்சிகள் ஓட்டு போடுங்க, அப்பதான் சிறைக்கு திருப்பி செல்லாம இருக்க முடியும், அந்த லெவல்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாரு கேம்பெயினை. இதுல இருந்து என்ன தெரியுது, இந்த சம்பவம் வந்து பயங்கர சம்பவம் சார். இப்ப நம்ம வீட்டுல இந்த மாதிரி யாராவது வர்றாங்க, ஒரு இந்த மாதிரி அவங்களை அடிச்சு கழுத்து பிடிச்சி வெளில தள்ளலாம்னா இப்ப நம்ம வீட்டுல இருந்து நமக்கு தெரியாமையே இருக்கும். இவரை கிளப்பி விட்டாரு. ஏன்னா அதாவது என் தகப்பனார் இந்த மாதிரி டெல்லி போலீஸ் மறுத்துட்டாங்க. அங்க இருந்த மற்ற செக்யூரிட்டி பீப்புள் எல்லாம் கேட்கறாங்க சம்பவம் என்ன நடந்தது. 2 முறை அங்க போய் சுவாத்தியா அழைச்சிட்டு போனாங்க. எப்படி உள்ள நுழைஞ்சிங்க, எங்க உட்காந்தீங்க, டிராயிங் ரூம்ல உட்காந்தீங்க, என்ன நடந்தது. அண்ட் கெஜ்ரிவால் வீட்டுல அடித்தடி சர்வசாதாரணம் சார். 2018 உங்களுக்கு ஞாபகம் இருக்கும், டெல்லியோட தலைமை செயலாளர் சீஃப் செக்ரட்டரி அஞ்சு பிரகாஷ வீட்டு ராத்திரி 12 மணிக்கு கூப்பிட்டு ஒரு மீட்டிங் வைக்கிறேன் பேரொழியில அரவிந்த் கெஜ்ரிவால், மணிஷ் சிசோடியா கூடவே 9 எம்எல்ஏஸ் வச்சிருந்து அவரை தாக்கினாங்க. ஏன்னா நீங்க ஏன் இதெல்லாம் செய்ய மாட்டேங்கிறீங்க, நாங்க இதெல்லாம் பண்ணி கொடுக்க சொல்றோம், இது பணம் ஒதுக்கீடு ஏன் தர மாட்டீங்க சொல்லி அவரை தாக்கினாங்க. அவர் வெளியில கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. கடைசியில் 2 எம்எல்ஏ மேல ஆக்ஷன் ஆச்சு. கெஜ்ரிவால் அதுல இருந்து விட்டுட்டாங்க. இவர் சொன்னாரு கெஜ்ரிவால் போட்ட சதியில தான் என்ன அடிச்சாங்கன்னு சொன்னாரு. அன்ஷு பிரகாஷ் டெல்லி சீஃப் செக்ரட்டரி மாதிரி ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அவர் வீட்டிலே அடிக்கும் பொழுது இது கெஜ்ரிவால் என்ன ஒரு புது பொலிட்டிக்கல் கல்ச்சர் கொண்டு வந்துட்டாரா பாருங்க. எல்லா கட்சியிலும் குண்டா வச்சுட்டு கொஞ்சம் பண்ணுவாங்க. இங்க என்னடான்னா முதல்வர் அலுவலகத்திலேயே நடக்குது, வீட்டிலேயே நடக்குது சம்பவம். என்ன மாதிரி பொலிட்டிக்கல் கல்ச்சரை கொண்டு வந்திருக்காரு. அப்ப கெஜ்ரிவால சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் எந்த மாதிரி ஆளுங்க, எப்படி ஆட்சி பிடிச்சிருக்காங்க, இவர்களையே டாலரேட் பண்றாரு பாருங்க. சுவாதி மாலிவால் ஒரு சாதாரண ஆப்பு தலைவர் இல்ல. அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கும் அவருக்கு பழக்கம் ஒரு 20-25 வருஷமா இருக்குது. அவர் என்ஜிஓ நடக்கிற காலத்தில இருந்து இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 20 இயர்ஸ் ஈஸியா சொல்லலாம். அதுக்கு பிறகு இந்தியா அகேன்ஸ்ட் கரப்ஷன் இவங்க மூவ்மெண்ட் ஆரம்பிச்சாங்க, அதுல அவங்களும் சேர்ந்துட்டாங்க சுவாதி மாலிவால். இதுல பாருங்க என்ன ஒரு ஆங்கிள் வருதுன்னா, சுவாதி மாலிவால் இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ சொல்லியிருக்காங்க. அந்த இன்டர்வியூல அவங்க சொல்றாங்க, எனக்கு கெஜ்ரிவால் மேல ஒன்றும் டைரக்டா சொல்லல, கெஜ்ரிவால் கட்டாயமா அந்த வீட்டுல இருந்தார், என் மேல இவர் தாக்கின பொழுது ஏன் தாக்கப்பட்டேன்னு எனக்கு தெரியாது, ஆனா ஒண்ணு அவர் உள்ள இருந்தாரு. இவர் கெஜ்ரிவால் என்ன மாதிரி ஒரு பெண்மணி தாக்குதல் இதை பத்தி விட்டுட்டு அவர் வேற ஏதோ பேசுறாரு, என் கேரக்டரே இப்போ அது இது பண்ண பாக்குறாரு, விக்டிம் ஷேமிங் இது ஒண்ணு நடந்துட்டு இருக்கு. அப்புறம் தன்னோட அத்திஷி மாதிரி மந்திரிகளை வச்சுன்னு அத பெண் அமைச்சர், சோர பரத்வாஜன் ஒரு ஆண் அமைச்சர், இவர்களை வச்சு என் மேல எப்படி பேசுறாங்க, இவங்களுக்கு தான் ஒண்ணுமே ஆலையே, சட்டையெல்லாம் கிழியவே இல்லையே, தலையில ஒண்ணும் அடிப்படலையே. அதாவது இதே மாதிரி ஒரு ரேப் விக்டிம்ட்டு நீங்க அந்த மாதிரி கேட்க முடியாது. உங்க துணி ஏன் கிழியல ஒன்னும் ஆல அப்படின்னா நீங்க சொல்லுது போயின்னு சொல்ல முடியாது. கோர்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சீரியஸா எடுத்துப்பாங்க அந்த மாதிரி யாராவது ஸ்டேட்மெண்ட் விட்டாங்கன்னா, எனி அபவுட் எனி விக்டிம். இதுல வகையை மாட்டிட்டார் சார். சுவாதி மாலிவால் ஆம் ஆத்மி பார்ட்டிக்குள்ள தொடர்ந்து இருக்கிற ஒரு கிரைசிஸை வெளிப்படையா கொடுத்து, லீடர்ஷிப் கிரைசிஸ்,
அதை தவிர்த்து ஊழல் ஒழிப்பு இயக்கத்திலிருந்து வந்து அவர் எந்த மாதிரி குற்றச்சாட்டுல மாட்டிட்டு இருக்காரு பாருங்க. இந்த சாராய பாலிசி வச்சுட்டு அது நல்ல வகையை மாட்டிட்டார். மணி ட்ரையல் இருக்குது. ஆனா சுப்ரீம் கோர்ட் செய்ததுதான் ஒரு அற்புதமான ஒரு புதுசா இருந்தது. என்னன்னா, ஒரு அரசியல்வாதிக்கு தேர்தல் நேரத்தில் என்ன குற்றச்சாட்டு இருந்தாலும் அவருக்கு ஒரு இன்ட்ரிம் பெயில் கொடுக்கணும், ஜாமீன் கொடுத்து பிரச்சாரத்துக்காக வரணுங்கிறது முன்ன இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட் கொடுத்ததே கிடையாது. இதை இந்த தடவை முதல் முறையாக பண்ணாங்க. அதனால்தான் எல்லாரும் அதிர்ச்சியானாங்க. இவர் ஏதோ பெரிய வெற்றி நினைச்சிட்டு வந்தாரு. அதுக்குள்ள இந்த சுவாதி சம்பவம் வந்துருச்சு. சுவாதி மலிவால் சம்பவம் பாத்தீங்கன்னா டெல்லியில் இருக்கிற விமன் ஓட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பாதிச்சிருக்கு. என்னது, எப்படி இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆச்சு? இப்ப இவர் ஒண்ணும் சொல்ல மாட்டேங்கிறார் கேஜ்ரிவால். ஆனா முதல்ல கண்டனம் தெரிவிச்சார். சஞ்சய் சிங் அனுப்பிச்சு கண்டனம் தெரிவிக்க சொன்னாரு. இப்ப என்னன்னா, அப்ப கேள்வி கேட்ட போது என்ன சொல்றாங்க, இல்ல அப்ப முழு விவரம் கிடைக்கல, 36 மணி நேரம் அப்புறமா உங்களுக்கு முழு விவரம் கிடைக்கல, எப்ப நீங்க வந்து சொன்னீங்க கண்டனம் செய்கிறேன்னு. மொத்தத்துல சார், கட்சியோட நிலைமை பாருங்க, ஆட்சியோட நிலைமை பாருங்க. இதெல்லாம் பார்த்தான்னா இவர் 1ஆம் தேதி உள்ள போன பிறகு, மீண்டும் மோடி பிரதமர் ஆன பிறகு ஆம் ஆத்மி பார்ட்டிக்குள்ள எக்ஸ்ப்ளோஷன் இருக்குங்க. அண்ட் அடுத்த பிப்ரவரியில 2025 தில்லி சட்டசபை தேர்தல் வருது. இந்த தேர்தல்ல எப்படி போவோம், அது வரல ஆம் ஆத்மி இந்த மாதிரி ஒரு பார்ட்டியா இருக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி சார். ஓகே, சோ வில் வெயிட் அண்ட் வாட்ச் சார். சார், என்னோட கடைசி கேள்வி சார், இப்போ ரீசெண்டா EVK செல்லங்கோவன் அவர் வந்து எனக்கு பீஃப் போட்டா நான் வந்து சாப்பிட்றேன், கமலாலயத்துல பீஃப் போட்டா நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. என்னோட கேள்வி என்னன்னா, காங்கிரஸுக்கு என்ன சார் அந்த பீஃப் ஆப்செஷன்? இல்லைங்க, இது பீஃப் ஆப்செஷனோட இன்னொரு விஷயங்க. என்னன்னா, தமிழ்நாட்டுல பிஜேபி வளர்ந்துருச்சு. அதை இந்த தேர்தலில் புரிஞ்சுட்டாங்க. காங்கிரஸ் கட்சியா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், டிஎம்கே கூட்டணியில் இருக்கிற மற்றவங்களும் புரிஞ்சுட்டாங்க. ஏன்னா தனியா பிஜேபி தலைமையில ஒரு கூட்டணி போட்டிட்டு இருக்கு. அண்ணாமலை போல தலைவர்கள் பிஜேபிக்கு நல்ல கிரவுண்ட் ஃபவுண்டேஷன் கொடுத்துட்டாங்க. இப்ப காங்கிரஸுக்கு என்ன தோணுதுன்னா, இதுக்கு முன்னாடி பெருந்துறை காங்கிரஸ் தலைவர், தமிழ்நாடு தலைவர் என்ன சொன்னாரு, நம்ம இந்த மாதிரி பிச்சை கட்டிட்டு அலையன்ஸ் சீட் எல்லாம் வாங்கக்கூடாது, நம்ம சொந்த ஸ்ட்ரெங்க்ல வாங்கி நம்மகிட்ட 2 கட்சி வரணும் அலையன்ஸுக்குன்னு சொல்லியிருக்காரு. சோ மொத்தத்துல என்ன தெரியுது, காங்கிரஸ் என்ன பாக்குறான், நம்மளும் ஒரு தேசிய கட்சின்னு பேரு, இவங்க கொடுக்குற 8-9 சீட்டை வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம், பிச்சை போட்ட மாதிரி வாங்கிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். கேட்கும் போது 12-15 ஆரம்பிக்கிறோம், கடைசியில திமுக என்ன கொடுக்குறதோ அதை வாங்கிக்கிறோம். இந்த கட்சிக்குள்ள ஒரு டிசப்பாயின்மெண்ட் இருக்கு. போன செப்டம்பர் மாசம் சார், அதாவது நான் சொல்வது 2023 செப்டம்பர் அக்டோபர்ல சோனியா காந்தி சென்னைக்கு வந்திருந்தாங்க, காங்கிரஸ் தலைவர்களை சந்திச்சாங்க. அப்ப சந்திச்ச போது அவங்களுக்கு என்ன தோணித்துனா, சோனியா காந்திக்கு காங்கிரஸ் ஏன் இந்த 5 ஆண்டு காலம் ஒண்ணுமே செயல்படாம இருக்கு, தமிழ்நாட்டுல ஒரு மீட்டிங் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அது அப்புறம் திரும்பி வந்து மல்லிகார்ஜுன் கர்கேட்டே சொல்லியிருக்காங்க. ஏன்னா தமிழ்நாடு தலைவர்கள் அப்ப சோனியாட்ட சொன்னது என்னன்னா, நீங்க கொஞ்சம் நம்ம இவர்கிட்ட சொல்லுங்க, ஸ்டாலின் சொல்லுங்க, எங்களுக்கு அதிகமா சீட்டு வேணும், ஒரு 15 சீட்டு வேணும். கடைசியில டிஎம்கே அவ்வளவுதான் கொடுத்தாங்க, எது முதல்ல முடிவு பண்ணதுதான். பட் இப்ப அவங்களுக்கு கொஞ்சம் உரைக்க ஆரம்பிச்சிருக்கு. ஒரு பிஜேபி போல கட்சி தனியா வந்து அண்ணாமலை தலைமையில இவ்வளவு உழைச்சு பாடுபட்டு ஒரு இம்பாக்ட் பண்ணுது. இப்ப நிஜமாவே 8-9 சீட்டு ஜெயிச்சிருச்சு வச்சுக்காங்க தன் கூட்டணியில. இது காங்கிரஸுக்கு பெரிய அதிர்ச்சி. நம்ம இத்தனை நாளா இங்க உட்காந்து செகண்ட் ஃபிடில் அடிச்சிட்டு இருக்கோம். இங்க பிஜேபி வந்து தனியா நின்று தைரியமா நின்றுட்டாங்க. ஏன்னா பிரதமரோட இது என்னன்னா பாருங்க, அல்டிமேட்லி உங்க ஸ்ட்ரெங்க் காமிக்கணும், தனியா நின்னா ஆட்சி பிடிப்பது அப்புறம், சீட்டு ஜெயிப்பது அப்புறம். அப்படி இருக்கும்போது ஒரு மாற்றம் வந்து இருக்கு. இந்த தேர்தலோட ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்த பிறகு, ஜூன் 4 பிறகு பாத்தீங்கன்னா காங்கிரஸ்குள்ளே அந்த குரல் வர ஆரம்பிச்சிருச்சு. நம்ம இந்த கூட்டணியோட வேற ஏதாவது எக்ஸ்ப்ளோர் பண்ணணுமா, அதிமுகவோட போனா என்ன, அதிமுக எவ்வளவு சீட்டு கிடைக்கிறது அதையும் பார்ப்பாங்க. இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு திருப்பம். அதுலதான் இந்த பீஃப் கான்ட்ரோவர்சி. அது எதுக்கு, பிரதமர் வந்து ஒரிசால பேசும் பொழுது அங்க ஜெகநாத் கோவிலோட சாவி காணும், அந்த பண்டார்னு ஒண்ணு இருக்குது பாருங்க, ரத்தனங்கள், அந்த பெருமாளோட ஆபரணங்கள்லாம் வச்சிருப்பாங்க. அது குறிப்பிட்ட பூஜை இதை போது அதை எடுத்து போடுவாங்க. அதுல 2 இருக்குது, அவுட்டர் சாம்பர், இன்னர் சாம்பர். அந்த இன்னர் பண்டாருங்கள அங்க சாவி காணும். 2018 தான் கண்டுபிடிச்சாங்க அந்த சாவி காணும். அது ஒரு பொலிட்டிக்கல் இஷ்யூவாக இருக்குது. இப்ப நவீன் பட்நாயக் அந்த கட்சியில தன்னை தவிர்த்து வேற யாரும் கிடையாது பண்ணி, இந்த நம்ம கார்த்திகேயன் பாண்டியன் ஒரு தமிழ் IAS ஆபீசர், ஒரிசா கேடர் ஆபீசர் தனக்கு நம்பர் 2 பண்ணிருக்காரு. இதை வச்சுட்டு அங்க பிஜு ஜனதா தள்ல ஒரு ரியாக்ஷன் வந்துட்டு இருக்கு. என்னடா அது, நம்ம கட்சியில ஒரு IAS ஆபீசர் நம்பர் 2 போட்டிருக்காங்க. அவங்க நினைக்கிறது என்ன, நவீன் பட்நாயக் ஜெயிச்சு வந்துட்டா கொஞ்ச நாள் கழிச்சு பாண்டியன் உட்காந்து வச்சிருவாரு ஒடிசா முதல்வரா. அது ஒரு பக்கம் இருக்கு. அத பிஜேபி இஷ்யூ எடுத்திருக்காங்க. அதனால ஒரு கிண்டலா பிரதமர் கேட்டாரு, ஜெகநாத் கோவிலோட சாவி எங்க போச்சு, இங்க தமிழ்நாடுக்கு போயிடுச்சாரு கேட்டார். அவர் வேற ஒன்றும் சொல்லல, அதாவது என்ன இங்க அங்க சுரண்டி நாங்க போயிட்டாங்களான்னு.
அதுக்கு தமிழ்நாடு மக்கள் மீதோ தமிழ்நாடு மீதோ எந்த விதமான இது இல்ல. ஒரு கிண்டலா கேட்ட ஒரு கேள்வி, அதை பிடிச்சிட்டாரு ஸ்டாலின். பெரிய ஸ்டேட்மெண்ட். நீங்க வந்து தமிழர்களுக்கும் ஒடியா மாநிலத்தில் இருக்கிறவங்களுக்கும் நடுவுல ஒரு விரோதத்தை கலப்புறீங்க. என்னங்க, இதே டிஎம்கே தலைவர்கள் வட இந்தியால இருந்து வந்து பானிபூரி தான் வைக்கிறாங்க, இதுக்குதான் லாய்க்கு ஹிந்தி பேசி என்ன சாதிச்சுட்டாங்கன்னா, அது என்ன ரொம்ப அன்புல பேசிடப்பட்ட பேச்சா? பொன்முடியதான் சொன்னாரு, ஹிந்தி படிச்சு என்ன சாதிக்க போறீங்க? இங்க ஹோட்டல்ல வேலை செய்யறாங்க, சர்வரா இருக்காங்க. ஏதோ சர்வரா இருக்கிறது ஏதோ பெரிய தப்பான காரியம் மாதிரி. நேர்மையா எது செஞ்சாலும் எந்த வேலை செஞ்சாலும் நேர்மையா செஞ்சா அதுக்கு தனி இது இருக்குது, டிகினிட்டி ஆஃப் லேபர் இருக்குது. ஆனா இவங்க அதை வட இந்தியால அவர்களை கிண்டல் பண்ணி சொன்னாங்க. அப்ப மௌனம் சாதிச்சாரு ஸ்டாலின். இப்ப இவரோட இதை ஸ்டேட்மெண்ட் எதுக்கு பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க. ஏன்னா பிஜேபி வளர்றது, தமிழ்நாடு, தமிழ் மக்கள், தமிழ் கலாச்சாரம் பத்தி பிரதமர் பலமுறை பேசிட்டாரு. இது ஒரு சந்தர்ப்பமா எடுத்துட்டு அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியுது, டிஎம்கே கட்சிக்கும் தெரியுது, காங்கிரஸுக்கு தெரியுது, பிஜேபி தமிழ்நாட்டில் வளருது. அப்ப இந்த மாதிரி சம்பவத்தை இப்பவே உபயோகப்படுத்துவோம், 2026க்கு இதுவே உபயோகப்படுத்தலாம். பிரதமரோட தமிழ்நாடு மீது இருக்கிற ஒரு அன்போ பாசமோ அது போய் அந்த கான்டெக்ட்ல தான் இது வந்ததுங்க, இந்த பீஃப் விஷயம். அதுல ஒண்ணுங்க, காங்கிரஸ் எப்போது என்ன வச்சுட்டு இருக்கா, இஸ்லாமியர் ஓட்டு எப்படி கிடைக்கும், சிறுபான்மையர் ஓட்டு வச்சுன்னு மத்தது பண்ணலாம். அதே தான் அங்கேயும் ஃபாலோ பண்றாங்க. அதுக்கு அண்ணாமலை பதில் சொல்லிட்டாரு, நீங்க எப்ப வருவேன்னு சொல்லுங்க, அது ப்ரொடெஸ்ட்ல நான் உங்களுக்கு சாப்பாடு ஆர்கனைஸ் பண்றேன்னு வேற சொல்லியிருக்காரு. பட் இதெல்லாம் பாருங்க, காங்கிரஸ் தன்னை அசர்ட் பண்ணிக்கிறது. தமிழ்நாட்டுல தாங்க ஒரு கட்சி இருக்குதா காமிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா இந்த 9 சீட்டு வாங்கிட்டு அவங்களுக்கு மனசுக்குள்ள ஒரு வேதனையா இருக்குது, நம்ம நிலைமை இப்படி ஆயிடுச்சு. அப்ப காங்கிரஸ் பிளெக்ஸ் பண்ணும் போது பிஜேபி எதிர்த்து இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா ஒரு விதத்துல டிஎம்கேக்கு சேலஞ்ச், ஏன்னா தே ஆர் எக்ஸாமினிங் அதர் ஆப்ஷன்ஸ் வருது பாருங்க. அதனால உறவுகள் மாறப்போகுது, கூட்டணிகள் மாறப்போகுதுங்கிறதுக்கு ஜூன் 4ஆம் தேதி முன்னாடி இதெல்லாம் முன் சிக்னல்ஸ். யாரும் வரதுக்கு முன்னாடி மணி ஓசை மாதிரி இங்க இது பெரிய மாற்றங்கள் வரப்போறது தமிழ்நாடு அரசியல். சார் ஓகே சார், வித் தட் வில் எண்ட் आवर ஷோ சார். நன்றி சார், வணக்கம். வணக்கம், தேங்க்யூ சார்.